தமிழ் சினிமாவில் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த யோகிபாபு 1985ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி பிறந்தார். யோகிபாபுவின் தந்தை இந்திய இராணுவத்தில் பணியாற்றியதால் சிறு வயதிலேயே பல இடங்களுக்கு பயணம் செய்த அவர் 1990களின் காலகட்டத்தில் சில வருடங்கள் ஜம்முவில் பள்ளிப்படிப்பை படித்து இருக்கிறார். முதலில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லுசபா நிகழ்ச்சியின் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானார். இந்நிகழ்ச்சியில் இவரது நகைச்சுவை திறமையை அடையாளம் கண்ட இயக்குனர் சுந்தர் சி. ராம்பாலா ஆகியோர் இவருக்கு வாய்ப்புகளை வழங்கியுள்ளனர். ஆரம்பத்தில் நடிப்பு மட்டுமின்றி உதவி இயக்குனராகவும் ஸ்கிரிப்ட் ரைடராகவும் பணியாற்றியிருக்கிறார். பின்னர் 2009ஆம் ஆண்டு வெளியான யோகி, சிரித்தால் ரசிப்பேன் போன்ற படங்களில் நடித்ததன் மூலம் முதலில் திரைத்துறையில் அறிமுகமானார். 2021ஆம் ஆண்டு யோகிபாபு கதாநாயகனாக நடித்து வெளியான மண்டேலா படம் ரசிகர்களால் வெகுவாக பாராட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பையா, வேலாயுதம், அட்டக்கத்தி, சூதுக்கவும், வீரம், கோலமாவு கோகிலா, மான் கராத்தே, மாவீரன், டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். தற்போது 25 ஆண்டுகளுக்கு பிறகு பிரபுதேவா மற்றும் ஏ.ஆர். ரஹ்மான் கூட்டணியில் உருவாகி வரும் மூன் வாக் என்ற படத்தில் 16 வேடங்களில் நடித்து வருவதாகவும், அதுமட்டுமல்லாமல் அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி கூட்டணியில் வெளியாக இருக்கும் படத்திலும் நடித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 2020ஆம் ஆண்டு திருத்தணியில் உள்ள அவரது குடும்ப கோவிலில் மஞ்சுபார்கவி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு தற்போது 2 குழந்தைகள் உள்ளனர்.